ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி December 3rd. இது நிஃப்டியோடைய 5 minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,367. ஸோ ஒரு கேப் அப். இந்த கேப் அப்புக்கு முன்னாடி என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா இங்கே 1 2. ஓகே, ஸோ ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் நடந்திருக்கு த்ரூ திஸ் கேப் அப். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த அப் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்லை ஒரு புல் பேக் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறமா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலில் ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் டில் எஸ்டர்டேஸ் ஹை 24,300. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ரீடெஸ்ட் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கேண்டில்ஸ், அதாவது 2 3 4 இந்த கேண்டில்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டபுள் பாட்டமுடைய மிட் பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஷேவன் டாப் கேண்டில், அதாவது ஹை ஈக்குவல் டு க்ளோஸ் 24,329. ஓகே, பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மிட் பாயிண்ட் பிரேக் அவுட் நடக்குமா, இங்கே நடந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அட் 10 and 10 ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பேர்ஸ். ஸோ ஈவன் அட் இந்த 10 கேண்டிலில் கூட இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டை பேர்ஸால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த 10-15 கேண்டிலில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னா ஒரு வி ஷேப் ரிவர்சல். ஓகே, ஸோ இந்த வி ஷேப் ரிவர்சல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டேயில் நடந்த ஒரு ப்ரீவியஸ் 1 and 2 days இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா இன்ட்ராடேயில் ஒரு வி ஷேப் ரிவர்சல். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் மேலே ப்ரைஸ் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆஃப் ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். எப்போவுமே எந்த பிரேக் அவுட்டாக இருந்தாலும் அந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி போடுறது சேஃப். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு புல் பேக் அட் 10:30. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில். ஸோ இதே இடத்துல, அதாவது 24,386 அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் புல் பேக் வந்துருக்குல்ல. ஸோ இதே இடத்துல மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம் ரீடெஸ்ட் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ யூஸ்வலாக ஒரு நார்மல் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அப்படின்னா இந்த ஓப்பன் ப்ரைஸில் டச் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். ஆனால் இங்கே இந்த ஓப்பன் ப்ரைஸையும் டச் பண்ணாமல் ப்ளஸ் இந்த விக், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய விக் 24,380 அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த ஹையையும் ரீடெஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன கேப்பில் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம் 10:55. ஆல்சோ இது வந்து ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டார்கெட் நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது 24,380 டு இந்த விக் 24,280 அப்படிங்கிறத இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸையும் நம்ம எடுக்கலாம். பட் நம்ம எப்போவுமே ஒரு மினிமம் டிஸ்டன்ஸை டார்கெட் பண்ணுறது சேஃப். ஓகே, ஸோ இந்த விக் இல்லாமல் இந்த கேண்டில்ஸோடைய பாடி இதை மட்டும் வச்சு நம்ம டார்கெட் பண்ணுறது எப்போவுமே சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள். 24,300, 24,367, 67 பாயிண்ட்ஸ். அப்போது இங்கே நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா 67 + 24
367. ஸோ அப்போ 24 434. ஸோ இந்த இடத்துல டார்கெட் ரீச் அட் 11:20. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பேர்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது கரெக்டாக 24 434 ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணி டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறமா பேர்ஸ் ஹோல்டு பண்ணுற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24 440. ஓகே. ஸோ அப்போ இங்கே 1 ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறாங்க, செகண்ட், ஸோ அதுக்கப்புறமா தேர்ட். ஓகே. ஸோ 3 times 1 2 3 இந்த 440 லெவலில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க புல்ஸ். தேர்ட் டைம் இங்கே கீழே வருது. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன், ஒரு சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம ரீசண்டாக முடிஞ்ச பேட்டர்னை நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஷோல்டர், ஹெட், மறுபடியும் ஷோல்டர். ஸோ இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே. ஸோ இப்போ இதே பேட்டர்ன் தான் இப்போ ஒரு சின்ன ஸ்கேலில் நடந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 11:55 12:25 13:15. ஓகே. ஸோ இந்த ஷோல்டர் 24,400 ஷோல்டர் ஃபார்ம் பண்ணி இங்கே ரீடெஸ்ட். ஸோ தேர்ட் டைம் இந்த புல் பேக் இங்கே 1 2 3. ஸோ எப்போவுமே எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும், ஒரு ட்ரெண்டிங் டேயாக இருந்தாலும் சரி, ரேஞ்ச் பவுண்டாக இருந்தாலும், ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஒரு ட்ரிபிள் டாப்பில் என்ட்ரி போடுறது எப்போவுமே சேஃப். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆனால் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு வி ஷேப் ரிவர்சலுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஆல்சோ நமக்கு ப்ரீவியஸ் டேலையும் அதே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆனால் நம்ம என்ட்ரி போடலாம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த டவுன் ட்ரெண்ட் இந்த கேண்டலுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகலாம். ஸோ அதனால் ஒரு டபுள் பாட்டம் ஒரு ட்ரிபிள் பாட்டமுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி போடுறது சேஃப். ஆனால் அப்படி எந்த பேட்டர்னும் ஃபார்ம் ஆகாமல் ப்ரைஸ் அப்சைட் பிரேக் அவுட். ஓகே. ஸோ இந்த அப்சைட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் இந்த பிரேக் அவுட் டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஒரு வேரியேஷன் ஆஃப் ரைசிங் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அதாவது 2 க்ரீன் கேண்டில்ஸுக்கு பிட்வீனில் ஒரு 3 ரெட் கேண்டில்ஸ் இருக்கும். பட் இதோட வேரியேஷன் 2 கேண்டில்ஸ் இருந்தாலும் அது ட்ரெண்ட் கண்டினியூஷனை இண்டிகேட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம். ஸோ 13:45. ஸோ இப்போ நம்ம டார்கெட்ஸ் எப்படி செட் பண்ணலான்னா இந்த ரேஞ்ச். ஓகே. நம்ம இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருடைய டோட்டல் வித்துக்கும் எடுத்து நம்ம டார்கெட் வைக்கலாம். பட் நம்ம ஷோல்டர்லேருந்து எடுத்து வச்சா அது இன்னும் சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே இந்த வீடியோஸில் பார்த்துருக்கோம்ல, மினிமம் டார்கெட் அதை தான் நம்ம எப்போவுமே டார்கெட் பண்ணணும். ஸோ அதுதான் சேஃப். ஸோ 24,400 24,440. ஸோ 40 பாயிண்ட்ஸ். ஸோ 40 + 24,440 24,480. ஓகே. ஸோ இப்போது இந்த டார்கெட் செட் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸோ கொஞ்சம் முன்னாடி இந்த பேட்டர்ன் பார்த்தோம்ல, 24,380 இதோட ஹை, 24,280. ஓகே. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா 24,480. ஓகே. ஸோ அந்த டார்கெட்டும் ரீச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இடத்துல 3 டைம்ஸ் ரீடெஸ்ட் நடந்திருக்கு இங்கே நடந்த மாதிரி. ஓகே. ஸோ அப்போது இன்றைக்கி இந்த டேயில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் டே ஹையே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வி ஷேப் ரிவர்சல். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 100 பாயிண்ட்ஸ் 280 to 380. ஸோ அதுக்கப்புறமா 380 to 480. ஸோ இன் பிட்வீனில் இந்த கேண்டில்ஸ் பாடி டார்கெட்டுக்கும் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறமா மூவ் ஆகிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ஹரிசான்டல் லெவல்ஸில் இந்த பேட்டர்ன். ஸோ நாளைக்கு இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதுக்கு
நம்ம இந்த ட்ரெண்ட் லைன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சேனல் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஆர் இந்த சேனலை நம்ம வித் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த மிட் பாயிண்ட் கீழே பிரேக் ஆனால் இந்த லைனை டச் பண்ணும். ஸோ இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த வித்துக்கு இங்கே ஈக்குவலாக மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இங்கே பார்த்தோம்ல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், இங்கே மறுபடியும் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இப்போ இன்ட்ராடேயில் என்ன நடக்குது, சாரி டே கேண்டிலில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். திஸ் இஸ் ஃபார் ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஆர் மல்டி டே ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ இங்கே 1 2 3. ஸோ அதே மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் பண்ணி புல்ஸ் பிரேக் அவுட்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட லெவல்ஸ் 23 24 500. இது ரெசிஸ்டன்ஸ். ஷோல்டர் லெவல் 24 23 900. 23 380 அப்ராக்சிமேட்டாக. ஓகே, ஸோ இந்த வித்துக்கும் இதுக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த லெவல்ஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வேளை இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டாங்க, 24 500க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆனால் இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகும். பட் நம்ம இப்போ இன்ட்ராடே பேட்டர்னில் பார்த்தோம்ல, ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணி ஒரு 600 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இதில் 600 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு ப்ரிசைஸாக டார்கெட் செட் பண்ணணும் அப்படின்னா இது கடைசியாக வந்த இந்த மூவ், அதாவது இங்கே பாருங்கள். ஸோ 1 2 3 ட்ரிபிள் டாப் ஃபார்ம் பண்ணி ப்ரைஸை கீழே புஷ் பண்ணியிருக்காங்கல்ல பேர்ஸ். ஸோ இதுதான் நம்ம இப்போ டே கேண்டிலில் பார்த்தோம். இது லெஃப்ட் ஷோல்டர், ஒரு டபுள் பாட்டம் ஹெட், அங்கேயும் ஒரு டபுள் பாட்டம் மிட் பாயிண்ட் பிரேக். ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி புல்ஸ் பிரேக் பண்ண முக்கியமான லெவல் 23 24 350. ஓகே, ஸோ இங்கே 23 900. ஓகே, ஸோ இந்த 450 பாயிண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு மூவ் ஆகுதான்னு பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம 24 500. ஸோ இங்கேருந்து தான் ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஏரியாஸை நல்லா கவனமாக பார்த்து புல்ஸ் 24 500 பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பேர்ஸ் 24 350. ஓகே, ஸோ இதுக்கு எங்கே பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக அப் சைட் செட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வேளை டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஏன் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் ப்ளஸ் நம்ம டே கேண்டலில் இந்த லெவல்ஸையும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மல்டி டே ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ எந்த சைட் பிரேக் அவுட் ஆனாலும் அந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்ட்ராடே பேட்டர்னும் மேட்ச் ஆனால் நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். நன்றி.